ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரூகல் வெர்சஸ் மினிமலிசம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூகல்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். சேவிங் மணி அண்ட் அவாய்டிங் வேஸ்ட். தயவு செஞ்சு நான் பண்ண மிஸ்டேக் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் டெக்காருக்காகட்டும், ஆஸ்தட்டிக்காக கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய ஒரு மெட்டீரியல் விஷயத்தில் நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன், பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன், பிளானே பண்ணேன். பட் அதெல்லாமே யோசிச்சு பார்த்தா வேணுமானா கண்டிப்பாக கிடையாது. மினிமலிசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ட்ரூலி வேலிடாக இருக்குது, ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம ரொம்பவே இன்டென்ஷனலாக நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம். அதுதான் ரொம்பவே முக்கியம். இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரூகல் அப்படின்னா கேர்ஃபுல் வித் மணி. ரொம்பவே கேர்ஃபுல்லாக எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து பண்ணலாம். மினிமலிசத்தை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல் வித் வாட் யூ ஓன்னு சொல்லலாம். நீங்கள் வச்சுருக்கிறது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம மினிமலிசம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இன்டென்ஷனல் லிவிங் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா கேர்ஃபுல் வித் ஹவ் யூ லிவ் வித் எவ்ரிதிங். ரொம்பவே இன்டென்ஷனலாக உங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்னு தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத வந்துட்டு எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப்பை ஈஸியாக கொண்டு போகலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 5 ஹேபிட்ஸ் தட் ஆர் ஃப்ரூகல், மினிமல் அண்ட் இன்டென்ஷனல் இன் கிச்சனில் இந்த 3மே ஒரே இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா மீல் பிளான் வீக்லி. நான் வீக்லி தான் எனக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் வாங்குறங்காட்டி நான் ரொம்பவே மணியும் சேவ் பண்ணுறேன், எனக்கு வேணுங்கிறத இன்டென்ஷனலாகவும் வாங்குகிறேன். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா கீப் ஒன்லி எசென்ஷியல் டூல்ஸ் இன் கிச்சன். எனக்கு எது தேவைப்படுதோ அது மட்டும்தான் நான் வச்சுக்கிறேனே தவிர எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட்ஸ் ஆகட்டும், ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி எதுவுமே நான் வச்சுக்கிறது கிடையாது. தேர்டு விஷயம் பார்த்திங்கன்னா யூஸ் அப் லெஃப்ட் ஓவர் க்ரியேட்டிவ்லி. மோஸ்ட்லி நீங்கள் என் ஃப்ரிட்ஜை பார்த்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எதுவுமே லெஃப்ட் ஓவர்ஸ் இப்போல்லாம் வைக்கிறதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் விஷயம் பார்த்திங்கன்னா பல்க் பை ஒன்லி பேசிக்ஸ். நீங்கள் பல்காக ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே நெசசரியான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியாக இருக்கலாம், பருப்பு, அதுலேயுமே நீங்கள் பல்க் பை. நான் எப்படி வாங்குகிறேன்னா கேஜியில் தான் நான் வாங்குகிறேன். சம்டைம்ஸ் எனக்கு கிராமில் வாங்குறப்பவுமே எனக்கு ஈஸியாக இருந்திருக்கு. அது எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, என்னோடய இன்லா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கிராம்ஸில் கம்மியாக வாங்கிட்டு வருவாங்க. என்னோடய கண்டெய்னருக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ எனக்கு அது கரெக்டாகவே இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டப்போ அவங்க சின்ன சின்ன கடையில் வாங்குறப்போ கிராமில் தருவாங்கம்மா, நம்ம ரொம்ப பெரிய கடைக்கு போகிறாங்காட்டி நம்ம கேஜி கணக்கில் வாங்க வேண்டியதாக இருக்குது, உனக்கு எது கம்ஃபர்டபுள்னு பார்த்துக்கோன்னு சொன்னப்போ எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்கேஸ் நம்ம கிராம் கணக்கில் வாங்கியிருந்தால் இன்னுமே எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மிச்சம் எதுவும் இருந்திருக்காது. அண்ட் லாஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் அ க்ளீன் ஆஸ் யூ கோ ஹேபிட். கண்டிப்பாக இது எப்படின்னா, நான் சொல்லுவேன் இல்லையா, நான் சமைச்சிட்ருக்க டைமில் சின்ன சின்ன பாத்திரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் அப்போவே கழுவி எடுத்து வச்சுருவேன். ஸோ மெஸ்ஸியாகவும் இருக்காது, நம்மளுக்கு அது ஒரு பல்காக ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு செய்கிறாது. ஸோ நீங்கள் அப்பப்போவே வேணுங்கிறத டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூகல் அண்ட் மினிமல், இன்டென்ஷனல் 3த்தையும் நம்ம கிச்சனுக்குள்ளே கொண்டு வரலாம். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.